வந்தே பாரத் ட்ரெயினில் வந்தோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சூப்பராக இருந்து இந்த ஜேர்னி எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. நான் எங்கள் குமரி ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்தோம். ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. டின்னர் கூட தந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஏசி வந்து ரொம்பவே நீட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாகவும் ஜேர்னி சூப்பராகவும் இருந்துச்சு. டின்னர் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாகிட்டு புரோட்டாவும் பிரியாணியும் தந்தாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதாவது மறக்க முடியாத ஜேர்னி தான் சொல்லணும். இதே மாதிரி நிறைய ட்ரெயின் இந்த மாதிரி பண்ணேன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே ஃப்ளைட்டில் போன அனுபவம் எங்களுக்கு இருந்தனால எங்களுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலை சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய ட்ரெயினில் நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து ட்ராவல் பண்ணணும். இந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லோரும் ஜாலியாக அழகாக நீட்டாக வந்தோம். பட் அங்கே ரெஸ்ட் ரூம், அதில் சீட்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் சூப்பராக இருந்தது. லைட்டு, அப்புறம் அவுட்டோர்லாம் நல்லா இருந்தது. ஆனால் சீட்டிங் வந்து ஓரளவு இப்போ யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு அது ஒத்து வரும், நல்லாயிருக்கும். பட் 40 வயசை கடந்தவங்களால அதிக நேரமாக அந்த சீட்டில் வந்து ரொம்ப நேரம் இருந்து ட்ராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதிலே வயசானவங்கள்லாம், சீனியர் சிட்டிசன்லாம் அதிக நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு 2 hours இருந்தாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். பட் அவங்களுக்கு ஒரு ஸ்லீப்பர் கோச்சுங்கிற மாதிரி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரேட்டு சீட் எப்படி இருக்குன்னா 1760 ரூபா சொல்லியிருக்காங்க நார்மலாக. பட் மேல் இதுக்கு வந்து 3240 ரூபா சொல்லியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த ஆசைக்காக எல்லா மக்களுக்கும் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பணத்தை செலவழித்து போயிடுவாங்க. பட் அடிக்கடி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிக்கெட் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா மக்கள் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதிக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இனி போக போக எப்படி இந்த ட்ரெயின் இருக்க போகிறது, எவ்வளோ நீட்டாக இருக்க போதா இல்லையானுள்ளது அதில் ட்ராவல் பண்ணுற மக்களை பொறுத்து தான் இது மாறுபடும். எல்லா மக்களும் பயணம் செய்கிற மக்கள் எல்லாருமே நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாக அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்தாங்க. ரொம்ப வெரைட்டிஸாக வித்தியாசமாக அழகாக இருந்தது. நீட்டாக ஹைஜீனிக்காகவும் இருந்தது. ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது. நாங்கள் ஏறினதும் தெரியல, இறங்கினதும் தெரியல. ஒரு அலுங்கல் குலுங்கல் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து இறங்கிட்டோம். நல்லா இருந்தது. ஒரு ஃப்ளைட்டில் போன ஒரு அனுபவம் கிடைச்சது மாதிரி நிறைய பயணிகள் எங்கள் கூட பயணித்தவங்கலாம் சொன்னாங்க. பட் நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. பட் இதையே ஒரு ஃப்ளைட் அனுபவமாக எடுத்துக்கிட்டு இதை உணர்ந்துக்கிட்டேன். ஃப்ளைட் அனுபவங்கிறதுனால டிக்கெட் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணனா பாமர மக்களும் ஏழை மக்களும் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டைமிங் வந்து இதில் குறவாக இருக்குது. மற்ற சாதாரண ட்ரெயினில் வந்து நிறைய நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியது. இது வந்து சீக்கிரமாகவே வந்ததுனால கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து இங்கே நாகர்கோவில் வரைக்கும் விட்டுருக்காங்க. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து ட்ராவல் பண்ணுறோம். ட்ரெயின் வந்து நல்லாயிருக்கு. உள்ளே இருக்க சர்வீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொஞ்சம் அங்கேருந்து வரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கோச்சஸ் கொஞ்சம் இன்னுமே ஸ்லீப்பர்லாம் வச்சு ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். மற்றபடி டிக்கெட் ரேட் வந்து நார்மலோட இங்கே வந்து ஜாஸ்தி. எல்லாருமே போக முடியுமா எனக்கு தெரில. 1 டைம் 2 டைம்னா ஓகே. பட் டக்குன்னு போகணும், காசு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிக்கெட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.